வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வாரணாசி தொகுதியில் மோடியை எதிர்த்து அஜய் ராய் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடுகிறார். பிரியங்கா காந்தி பெயர் வெளியாக இருந்த நிலையில் காங்கிரஸ் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. பணம் மற்றும் அதிகாரம் படைத்தவர்கள் நீதித்துறையை ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது. தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் மீதான பாலியல் புகார் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. ராசிபுரத்தில் குழந்தைகளை வாங்கி விற்பனை செய்வதாக வெளியான ஆடியோ விவகாரம். ஓய்வு பெற்ற நர்சிடம் அதிரடி விசாரணை நடத்தி வருகிறது காவல்துறை. இலங்கையில் மீண்டும் குண்டு வெடித்ததால் மக்கள் மத்தியில் பதற்றம் அதிகரிப்பு. கொழும்பு அருகே புகோடாவில் சம்பவம் நிகழ்ந்ததாக தகவல். தெற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக இந்திய வானிலை மையம் அறிவிப்பு. 100 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட வாரணாசி மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக கடந்த முறை போட்டியிட்ட அஜய் ராய் மீண்டும் நிறுத்தப்பட்டுள்ளார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி விரும்பினால் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் மோடிக்கு எதிராக போட்டியிட தயார் என பிரியங்கா காந்தி சூசகமாக தனது விருப்பத்தை தெரிவித்திருந்தார். வேட்பாளராக அவரது பெயர் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அஜய் ராய் என்பவர் அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் கடந்த 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் மோடிக்கு எதிராக போட்டியிட்டு தோல்வியடைந்தார். அவருக்கே காங்கிரஸ் மீண்டும் போட்டியிட வாய்ப்பளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பணம் மற்றும் அதிகாரம் படைத்தவர்கள் நீதித்துறையை ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது என்று உச்சநீதிமன்றம் காட்டமாக தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் மீது அவரிடம் உதவியாளராக பணியாற்றிய 35 வயது பெண் ஊழியர் பாலியல் புகார் கூறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதை தாமாக முன்வந்து விசாரித்த உச்சநீதிமன்றம் இதில் பெரிய அளவில் சதி இருப்பதாக கருத்து தெரிவித்தது. இந்த வழக்கில் தலைமை நீதிபதியை சிக்க வைக்க சதி நடப்பதாக கூறிய வழக்கறிஞர் உட்சவ் சிங் பெயின்ஸ் பிரமாண பத்திரம் ஒன்றையும் தாக்கல் செய்தார். இந்த நிலையில் தலைமை நீதிபதியை சிக்க வைக்க சதி நடப்பதாக வழக்கறிஞர் கூறியது தொடர்பாக எடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் கடந்த சில ஆண்டுகளாகவே நீதித்துறை மீது இதுபோன்ற தாக்குதல்கள் நடந்து வருவதாகவும் இது தொடர்பாக கடும் முடிவு எடுக்கும் நேரம் இப்போது வந்துவிட்டதாகவும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. வசதி படைத்தவர்களும் அதிகாரம் மிக்கவர்களும் நெருப்புடன் விளையாடுவதாக எச்சரிக்கை விடுத்துள்ள உச்சநீதிமன்றம் நீதித்துறையை கட்டுப்படுத்த முயற்சிப்பவர்களை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும் என்றும் அவர்களை கண்டுபிடிக்க சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. பணம் மற்றும் அதிகாரம் படைத்தவர்கள் நீதித்துறையை ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது என்று கடுமையான எச்சரிக்கையை உச்சநீதிமன்றம் முன்வைத்தது. இலங்கை தலைநகர் கொழும்பு அருகே மீண்டும் ஒரு குண்டுவெடிப்பு நடைபெற்றிருப்பது அந்த நாட்டு மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையில் கொழும்பு நகரில் கிறிஸ்தவ ஆலயங்கள் மற்றும் நட்சத்திர ஓட்டல்களில் கடந்த 21ஆம் தேதி அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த குண்டுகள் வெடித்தன. இதில் 359 பேர் பலியாகினர். உலக நாடுகளை உலுக்கிய இந்த கொலைவெறி தாக்குதல் தொடர்பாக நாடு முழுவதிலும் இருந்து 50க்கும் மேற்பட்டோரை இலங்கை அரசு அதிரடியாக கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்த காட்டுமிராண்டித்தனமான செயலை செய்ததாக இலங்கையை சேர்ந்த தேசிய தவ்ஹீத் ஜமாஅத் அமைப்பு அடையாளம் காணப்பட்டு இருக்கிறது. இந்த அமைப்பின் தலைவரான சஹ்ரான் ஷாஹிமுக்கு IS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளது. இதையடுத்து இலங்கை முழுவதும் உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கையில் மேலும் ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்து இருப்பது மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தலைநகர் கொழும்புவில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புகோடா நகரில் சிறிய அளவிலான குண்டு வெடித்துள்ளது. நீதிமன்ற கட்டடத்திற்கு பின்பகுதியில் குண்டுவெடிப்பு நடைபெற்றதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்க்கட்சியினருக்கு வாக்கு வங்கி மீதுதான் அக்கறை என குற்றம் சாட்டியுள்ள பிரதமர் மோடி, ராணுவ வீரர்களை நம்பாத காங்கிரஸ் கட்சிதான் நாட்டை ஆள வேண்டுமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார்.
நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடி போட்டியிடுகிறார். நாளை காலை 11:30 மணியளவில் தனது வேட்பு மனுவை அவர் தாக்கல் செய்யவுள்ளார். இதையொட்டி வாரணாசியில் இன்று பிரம்மாண்ட பேரணி நடத்துகிறார். இதனால் வாரணாசியின் அனைத்து பகுதிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முதலில் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்திலும் செல்லும் மோடி அந்த பல்கலைக்கழக நிறுவனரான மறைந்த மதன் மோகன் மாளவியா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். இதையடுத்து சாலை மார்க்கமாக மோடி பிற்பகல் 3 மணிக்கு பேரணி செல்கிறார். இதன் ஒரு பகுதியாக இன்று நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் பிரதமர் மோடி பரப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர் எதிர்க்கட்சியினருக்கு வாக்கு வங்கி மீதுதான் அக்கறை என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி ராணுவ வீரர்களை நம்பாத காங்கிரஸ் கட்சிதான் நாட்டை ஆள வேண்டுமா எனவும் கேள்வி எழுப்பினார். இலங்கை பாதுகாப்பு செயலாளர் ஏமஸ் சிறி பெர்னாண்டோ, தலைமை போலீஸ் அதிகாரி புஜித் ஜெயசுந்தரா ஆகியோரை பதவி விலகுமாறு அதிபர் சிறிசேனா உத்தரவிட்டுள்ளார். இலங்கையில் மாடம்பி என்ற இடத்தில் உள்ள சர்வதேச பள்ளியில் ஒரு வெளிநாட்டுக்காரரை போலீசார் கைது செய்தனர். அவர் ஒரு மனித வெடிகுண்டு போன்ற தோற்றத்தில் உள்ளார். அவரிடம் பாஸ்போர்ட், விசா போன்ற ஆவணங்கள் இல்லை. பயங்கரவாதிகளுக்கு அவர் பயிற்சி அளித்தவரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார். தொடர் குண்டுவெடிப்பு குறித்த உளவு தகவலை இலங்கைக்கு அளிக்கவில்லை என்று அமெரிக்கா மறுத்துள்ளது. இந்தியாவும் அமெரிக்காவும் உளவு தகவல் அளித்ததாக இலங்கை அமைச்சர் கூறியதற்கு இலங்கைக்கான அமெரிக்க தூதர் அலைனா டெப்லிப்ஸ் இந்த மறுப்பை அளித்துள்ளார். நியூசிலாந்து மசூதி தாக்குதலுக்கு பழிவாங்க இலங்கையில் குண்டுவெடிப்பு நடத்தப்பட்டதாக இலங்கை அமைச்சர் ரூபன் விஜயவர்தனே கூறியிருந்தார். அதை இலங்கை முஸ்லிம் கவுன்சில் துணைத் தலைவர் ஹில்மி அகமது நிராகரித்துள்ளார். இந்த நிலையில் இலங்கை பாதுகாப்பு செயலாளர் ஏமஸ் சிறி பெர்னாண்டோ, தலைமை போலீஸ் அதிகாரி புஜித் ஜெயசுந்தரா ஆகியோரை பதவி விலகுமாறு அதிபர் சிறிசேனா உத்தரவிட்டுள்ளார். தொடர் குண்டுவெடிப்பு குறித்த உளவு தகவல் முன்கூட்டியே கிடைத்தும் செயல்பட தவறியதற்காக அவர் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளார். இலங்கையில் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில் திட்டமிட்டு குண்டுவெடிப்பு நடத்தியிருப்பதாக திராவிடர் விடுதலைக் கழக தலைவர் கொளத்தூர் மணி திடுக்கிடும் தகவலை வெளியிட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த ஆண்டியப்பனூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் இலங்கை குண்டுவெடிப்பு யாரும் எதிர்பார்க்காத ஒன்று என கவலை தெரிவித்தார். கொழும்பில் தமிழர்கள் வாழும் பகுதியில் உள்ள மாதா கோவில்களில் இலக்கு வைத்து குண்டு வைக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். இந்த குண்டுவெடிப்பில் அதிக அளவில் தமிழர்களே உயிரிழந்துள்ளனர் என்றும் கொளத்தூர் மணி தெரிவித்தார். விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என்று கூறி ஒடுக்கியவர்களால் உண்மையான பயங்கரவாதிகளை தடுக்க முடியவில்லை என்றும் அவர் கூறினார். தமிழர்களை குறிவைத்து தாக்கியிருப்பதை பார்க்கும்போது அதன் பின்னால் இருப்பது யார் என்று சந்தேகம் எழுவதாகவும் கொளத்தூர் மணி தெரிவித்தார். இலங்கையில் தமிழர்கள் வாழ்கிற பகுதியில் உள்ள மாதா கோயில்களில் இலக்கு வைத்து வெடிகுண்டுகள் வெடிக்க செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் பெரும்பாலும் தமிழர்கள் தான் அதில் இறந்திருக்கிறார்கள். இந்த குண்டுவெடிப்பு என்பது யாரும் எதிர்பார்க்காத கண்டிக்கத்தக்க ஒரு செயலாக பார்க்கிறோம். இது ஒருவேளை அமெரிக்க அரசுக்கு எதிரான சிந்தனையுள்ள மற்ற நாடுகளின் அரசுகளின் சதியாக கூட இருக்கலாம் என்ற ஒரு செய்தி ஒரு பக்கம் பேசப்பட்டு வரும். இந்த சூழலில் நாம் பொறுமையாக காத்திருந்து பார்ப்போம். காஷ்மீர் மாநிலத்தில் இந்திய ராணுவத்தினரின் என்கவுண்டரில் பயங்கரவாதிகள் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜம்மு காஷ்மீரின் அனந்தநாக் மாவட்டத்தில் உள்ள பிஜ் பெஹாரா பகுதியில் பயங்கரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அப்பகுதியை சுற்றி வளைத்த பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு மறைந்திருந்த பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். உடனே சுதாரித்துக் கொண்ட பாதுகாப்பு படையினர் பதில் தாக்குதல் நடத்தினர். இரு தரப்பினருக்கும் இடையே நடைபெற்ற இந்த துப்பாக்கிச் சண்டையில் பயங்கரவாதிகள் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தொடர்ந்து அப்பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டையில் இந்திய பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். ரஷ்ய அதிபர் புதினை வடகொரிய அதிபர் கிம் ஜாங் அன் இன்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்.
அணு ஆயுதம் மற்றும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை சோதனைகள் என உலக நாடுகளை மிரட்டி வந்த வடகொரியா கடந்த சில மாதங்களாக தனது நிலைப்பாட்டிலிருந்து மாறியுள்ளது. அமெரிக்காவுடன் சமீபத்தில் நடைபெற்ற சந்திப்பு தோல்வியடைந்ததால் மீண்டும் சக்தி வாய்ந்த ஆயுதம் ஒன்றை வடகொரியா சோதித்து பார்த்தது. இதனால் மீண்டும் தனது பழைய பாதைக்கே வடகொரியா திரும்பிவிடுமோ என உலக நாடுகள் கவலைப்படும் சூழல் ஏற்பட்டது. இந்நிலையில் வரலாற்றில் முதல் முறையாக ரஷ்ய அதிபர் புதினும் வடகொரியா தலைவர் கிம் ஜாங் அன்னும் சந்தித்து பேச முடிவு செய்யப்பட்டது. இந்த சந்திப்பு விரைவில் நடக்கும் என கூறப்பட்ட நிலையில் கிம் ஜாங் அன் நேற்று முன்தினம் ரயிலில் ரஷ்யாவுக்கு புறப்பட்டு சென்றார். நீண்ட தூர பயணத்துக்கு பிறகு நேற்று காலை அவரது ரயில் ரஷ்யாவின் பசிபிக் துறைமுக நகரான விளாடிவோஸ்டோக்கில் உள்ள அசன் ரயில் நிலையத்தை சென்றடைந்தது. அங்கு அவருக்கு ரஷ்ய அதிகாரிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கிம் ஜாங் அன்னை சந்திப்பதற்காக விளாடிவோஸ்டோக் நகருக்கு உள்ளூர் நேரப்படி இன்று புதினும் வருகை தந்தார். இதைத் தொடர்ந்து இரு நாட்டு தலைவர்களும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது அவர்கள் அணு ஆயுதம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் ஓய்வு பெற்ற நர்ஸ் ஒருவர் குழந்தைகளை வாங்கி விற்பனை செய்வதாக வெளியான ஆடியோ குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் விருப்ப ஓய்வு பெற்ற நர்ஸ் ஒருவர் குழந்தைகளை வாங்கி விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. ஆண் குழந்தைகளை 4 லட்சம் ரூபாய்க்கும் பெண் குழந்தைகளை 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பதாக தெரிகிறது. பல்வேறு தொண்டு நிறுவனங்களுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு அவர்கள் மூலம் குழந்தைகள் இருப்பதை அறிந்து குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு விற்று வந்ததாக கூறப்படுகிறது. சமீபத்தில் சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த குழந்தை பாக்கியம் இல்லாத ஒருவரிடம் ஓய்வு பெற்ற நர்ஸ் பேசிய ஆடியோ வாட்ஸ்அப்பில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சொல்லுங்க சார். ஹலோ, சொல்லுங்க சார். அமுதாங்கம்மா? ஆமாங்க சார். வணக்கம்ண்ணா, நான் இங்க தருமபுரியில இருந்து பேசுறேங்கம்மா. சொல்லுங்க சார். ஒரு 15 நாள் ராஜபுரத்துல ரிலேஷன் பேசியிருந்தாங்க உங்ககிட்ட. சரிங்க சார். பேபிக்கு அதுக்குள்ள எங்க வீட்டுல ஒரு கண்டனன்ஸ் ஆயிடுச்சுங்க. அதனால வர முடியாம போன் போட்டு சொல்லிருக்கலாங்க சார். நேத்து தாங்க சார் அதை கொடுத்து விட்டாங்க சார். நீங்க ஒரே ஒரு போன் மட்டும் பண்ணி இப்படி ஆயிடுச்சுங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க அதெல்லாம் போயிடுச்சுங்க சார். சரிம்மா, திடீர்னு ரிலேஷன் இதாயிட்டனால நாங்க டக்குன்னு இது பண்ண முடியாம போயிட்டோம். சரி, அப்ப இப்பதான் முடிஞ்சதுங்கம்மா. சரிங்க சார். இப்ப உங்களுக்கு எது வேணுங்க சார்? பொண்ணு பையன் ரெண்டுல எது இருந்தாலும் சரிங்க. எது இருந்தாலும் ஓகேன்ட்டாங்க. சார் நீங்க எப்ப வரீங்க சார் என்னை பார்க்க? இல்ல, நீங்க எவ்வளவு அமௌண்ட் ரெடி பண்ணி கொண்டு வரதுக்கு? இல்ல, நீங்க அமௌண்ட் எல்லாம் ரெடி பண்ண வேண்டாங்க சார். ஒரு அட்வான்ஸ் மாதிரி உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணி வைங்க. இல்ல நீங்க இல்ல சார், எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க. நான் ராசிபுரம் தான் நேட்டிவ். சரி சரி. வீட்டுக்கு வாங்க, முதல்ல இன்ட்ரோடியூஸ் ஆயிடலாம். ஆயிட்டா இப்ப நேத்து தான் கொண்டு போயிங்க சார். இப்பதான் இன்னும் பத்திரம் எழுதிட்டு இருக்காங்க திருச்சியில. அமௌண்ட் எவ்வளவுன்ட்டு எழுதி ஒரு கையெழுத்து கேட்டு பெண் குழந்தை சார் 270 எடுத்துக்கிட்டாங்க. 270 பெண் குழந்தைன்னா அவ்வளவுதாங்க சார் தருவாங்க. பையன் அன்னைக்கே நீங்க சொன்ன கேள்விப்பட்டீங்க சார். அது வந்து கருப்பா இருக்கனாலங்க சார். கலரால இருந்தா 4.25 இந்த மாதிரி சார். நம்ம அது வரட்டுங்க சார், என் சைடு வரட்டும். நான் இப்ப என்னன்னா, நீங்க வெயிட் பண்ணுவீங்க ஒரு 10 நாள் 15 நாள்னா என்னை பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க. திடீர்னு கூப்பிடுங்க, நீங்க எப்பனாலும் கிளம்பி வாங்க, வீட்டுலதான் இருக்கேன். ஆச்சுங்களா? எது வந்தாலும் உங்களை கூப்பிட்டு தரேன். மீதி அமௌண்ட் கழிச்சது போக கொடுப்பீங்க. உங்களுக்கு வந்து குழந்தை ஆரோக்கியமா இருந்தா போதுமா இல்ல அழகாதான் வேணுங்களா? இல்ல, கொஞ்சம் அழகாவும் நல்லாவும் இருந்தானா ஓகே. அமௌண்ட பத்தி பிரச்சனை இல்ல. இல்ல அதான் நீங்க அழகா சூப்பரா எதிர்பார்க்கற மாதிரி குண்டு குண்டுன்னு கொழுன்னு நான் எடுத்து தரேன். எவ்வளவு வரும் தெரிஞ்சுக்கலாம், நாங்க ரெடி பண்றதுக்கு தான் வரணும். இல்லைங்க சார், நீங்க வந்து ஃபீமேல் பேபின்னா ஃபீமேல் பேபியே எடுத்துக்கிட்டீங்களா அதுக்கு தகுந்த ரேட் வரும். ஒரு 15 முன்ன பின் ஆனாலும் சார் நான் வீட்டுல வாங்கி வச்சுக்கிறேன். நீங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணுங்க. அப்புறம் நான் எடுக்க போறப்ப பாதி காசு அமிச்சிங்களா கூட நான் வீட்டுல வாங்கி வச்சிருக்கேன். அப்புறம் நீங்க முடிச்சிட்டு எங்க வீட்டுக்கு வந்தீங்களா, வீட்டை பாத்தீங்களா, உங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். புரியுதுங்களா? நீங்க அன்னைக்கே வரதாக அந்த அம்மா சொல்லிருந்தாங்க. அதுக்குள்ள நாங்க வெளியே வாங்க, எனக்கு இன்னைக்கே கிடைச்சாலே வாய்ப்புகள்லாம் இருக்கு. சரி சரி. இல்ல, ஒரு சின்ன வச்சிருந்தேன் சார். 3 நாளா வச்சிருந்தேன். அதுதான் தப்பு பண்ணிட்டோம். 3:30 சொல்லிருந்தீங்களா? நான் வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டாவது டைம் வாங்கியிருந்தோம்னா கரெக்டா இருந்திருக்கும். நீங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருந்தீங்களா 3 மணிக்கு? அது வந்து சிம்பிளா உங்களுக்கு காசோட முடிஞ்சிருக்கும். அடுத்ததுல கலர்ஃபுல்லா வந்துருச்சுன்னா அதுக்கு தகுந்த ரேட் தான் கேட்பாங்க சார்.
இதையடுத்து ராசிபுரம் மகளிர் போலீசார் ஓய்வு பெற்ற நர்சிடம் தற்போது அதிரடி விசாரணை நடத்தி வருகின்றனர். குழந்தைகளை வாங்கி விற்றது உண்மையா அல்லது தொண்டு நிறுவனம் நடத்தி வருகிறீர்களா என்பது குறித்து போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராசிபுரம் குழந்தைகள் கடத்தல் தொடர்பான ஆடியோ விவகாரத்தில் முதல்கட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் குழந்தைகள் கடத்தல் தொடர்பான ஆடியோ விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ள தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் முதல்கட்ட விசாரணைக்கு உத்தரவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆடியோ விவகாரம் கவனத்திற்கு வந்துள்ளதாகவும் விசாரணை இறுதியில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பீலா ராஜேஷ் கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது. இந்திய வானிலை மையம் இன்று வெளியிட்டுள்ள வானிலை முன் அறிவிப்பில் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும். இது வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து அடுத்த 48 மணி நேரத்தில் புயலாக மாறும் என்றும் இந்த புயலுக்கு ஃபனி என பெயரிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 30ஆம் தேதி தமிழக பகுதியில் இந்த புயல் கரையை கடக்க வாய்ப்புள்ளதாகவும் புயல் கரையை கடக்கும் போது கடல் காற்று மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மீனவர்கள் யாரும் சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ள இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்றும் நாளையும் வட மாநிலங்களிலும் நாளை மறுதினம் கேரளாவிலும் சுழல் காற்று வீசக்கூடும் எனவும் அறிவித்துள்ளது. வரும் 28 மற்றும் 29 ஆகிய நாட்களில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் தொடர்பாக மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி இன்று ஆஜரானார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் தமிழகத்தில் ஜனநாயகமற்ற சூழல் நிலவி வருவதாகவும் பாலியல் வன்முறை சம்பவங்களும் அதிகரித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டிலே பேச்சு சுதந்திரத்திற்கு இடமில்லாத அளவிற்கு மிக மோசமாக இதுபோன்ற ஜனநாயகமற்ற சூழல் நிலவுகிறது. பேசுகின்ற அனைத்திற்கும் வழக்கு போடுகிறார்கள். மறுபுறத்திலே கலவரம் செய்யக்கூடிய இந்து முன்னணி மீது எந்த வழக்குகளும் பதிவு செய்யப்படுவதில்லை. பெண்கள் மீது பாலியல் வன்புணர்வு செய்யக்கூடிய இந்துத்துவ அமைப்புகளை சார்ந்தவர்கள் மீது எந்த விதமான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை. ஆனால் மக்கள் உரிமைக்காக பேசக்கூடியவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. முகிலன் என்ன ஆனார் என்று இன்று வரை தெரியவில்லை. கிட்டத்தட்ட 2 மாதங்களை கடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே தமிழ்நாட்டிலே மிக மோசமாக நடந்த ஸ்டெர்லைட் படுகொலை பற்றியான விவரங்களை அளித்துவிட்டு என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று சொல்லி சென்ற முகிலன் இன்று வரை வரவில்லை. இது குறித்து எந்த விதமான அக்கறையும் அரசு எடுத்துக்கொள்ளவில்லை என்பது மிக மோசமானதாக இருக்கிறது. சமூகத்தில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை களைவது குறித்த பாடங்களை தந்தை பெரியாரிடமிருந்து கற்றுக்கொண்டதாக நடிகை ரோஹிணி தெரிவித்துள்ளார். சென்னை வேப்பேரியில் நேற்று நடைபெற்ற புத்தக காட்சியின் இறுதி நாள் நிகழ்ச்சியில் பேசிய ரோஹிணி பெரியாரிடமிருந்து அவரது நூல்கள் மூலமாகவும் வாழ்வியல் முறைகளை கற்றுக்கொண்டதாக கூறினார். பெண்ணாக பிறந்தால் ஒடுக்கப்பட்டவர்களின் வாழ்வை தெரிந்து கொள்ள முடியும் என்றும் கூறிய அவர் சாதாரண பெண்ணுக்கு கிடைக்கும் மரியாதை கூட திரைத்துறையில் உள்ள பெண்களுக்கு கிடைப்பதில்லை என வேதனை தெரிவித்தார். தெரியாததை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரே ஒரு திறவுகோல் புத்தகங்கள் தான் என்பதை அறிந்து கொண்டேன். தெரிந்து கொள்ள நினைத்த போதுதான் புத்தகங்களின் மூலமாக பெரியாரின் வாழ்க்கை முறையை பற்றியும் அவர் சொன்னதை பற்றியும் வாசிக்க நேர்ந்தது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திருப்பூர் வேட்பாளர் சுப்பராயன் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை இன்று மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அப்போது அக்கட்சியின் மூத்த தலைவர் முத்தரசன் உடனிருந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முத்தரசன் பொன்பரப்பி பகுதியில் ஜனநாயக படுகொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் அங்கு மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவரோடு இணைந்து தேர்தல் பணி ஆற்றுவோம். அந்த 4 தொகுதிகளில் இருக்கிற எங்கள் கட்சி அமைப்புகளின் சார்பில் தேர்தல் பணிக்குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 4லும் வெற்றியை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம். பொன்பரப்பி பகுதியில் ஒரு கணிசமான பகுதி வாக்காளர்கள், அதுவும் குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த வாக்காளர்கள்
வாக்களிக்க விடாமல் தடுத்து நிறுத்தப்பட்டது ஒரு அப்பட்டமான ஒரு ஜனநாயக விரோத ஜனநாயக படுகொலையாகும். அந்த பகுதி மக்களுக்கு வாக்களிப்பதற்கான உரிமையை உறுதிப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது. அங்கே மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டு இருக்கிறோம். அவர்கள் பரிசீலிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். எங்களது கோரிக்கையை ஏற்பார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் சுற்றுவட்டார கடல் பகுதியில் கடல் சீற்றம் அதிகரித்திருப்பதால் மீன்பிடிக்க சென்ற 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கரைக்கு திரும்பினர். குளச்சல், மண்டைக்காடு, அழிக்கால், கடியப்பட்டணம், முட்டம் உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் நேற்றிலிருந்து கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. கடல் நீர் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்துவிட்டதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்து வருகின்றனர். இந்நிலையில் கடல் சீற்றம் அதிகரித்திருப்பதாலும் புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாலும் கடலுக்கு மீன் பிடிக்க 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கரை திரும்பினார்கள். ஆந்தியூர் அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பலியானார்கள். ஈரோடு மாவட்டம் ஆந்தியூரை அடுத்த அம்மாப்பேட்டை அருகே உள்ள பூனாட்சி மணக்காடு தோட்டத்தை சேர்ந்தவர் விஜயன். இவர் தனது உறவினர் முனுசாமியோடு தங்களது வீட்டிலிருந்து பூனாட்சி நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். பூனாட்சி அருகே இவர்கள் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த சொகுசு கார் மீது இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் பலத்த காயமுற்ற விஜயன் மற்றும் முனுசாமி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அம்மாப்பேட்டை காவல்துறையினர் இருவரின் சடலங்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அந்தியூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து ஏற்படுத்தி தப்பி ஓடிய கார் ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். இருசக்கர வாகனத்தில் வருவோரை கீழே விழ வைத்து கொள்ளையடிக்கும் நூதன கொள்ளையனை போலீசார் கைது செய்தனர். திருடுவதில் புது புது யுக்திகளை கையாளும் திருடர்கள் சமூகத்தில் அதிகரித்த வண்ணமாகவே உள்ளனர். மதுரை பாண்டியன் நகரை சேர்ந்த பாஸ்கர் என்பவர் மதுரை அண்ணா நகர் பகுதியில் ஸ்கேன் சென்டரில் வேலை செய்து வருகிறார். நேற்று முன்தினம் இரவில் வேலை முடிந்து இவர் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது சாலையின் நடுவில் இருந்த பெரிய கல்லில் மோதி கீழே விழுந்தார். இதில் பலத்த காயமுற்ற அவர் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் பூங்கா பேருந்து நிலையம் பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமரா பதிவை பார்வையிட்ட போது ஒரு முக்கிய துப்பு கிடைத்தது. அதில் இரவு 1 மணியளவில் மர்ம நபர் ஒருவர் ரோட்டில் கல்லை வைப்பதும் அக்கல்லில் பாஸ்கர் மோதி கீழே விழுந்த பின்னர் அவரின் செல்போன் மற்றும் பணம் மர்ம நபரால் கொள்ளையடிக்கப்படுவதும் தெரியவந்தது. அடிபட்டு கீழே விழுந்தவரை காப்பாற்ற வந்தவரை கூட அந்த நபர் மிரட்டி அனுப்புவதும் கேமராவில் பதிவாகியிருந்தது. இக்காட்சிகளை கண்ட போலீசார் தீவிரமாய் விசாரித்து திருவள்ளூர் நகரை சேர்ந்த ராஜா என்பவரை கைது செய்தனர். நாகை அருகே அடையாளம் தெரியாத பெண் சடலம் எரிந்த நிலையில் கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு பொய்கைநல்லூர் பகுதியில் உள்ள உழவர் தெரு கருவேலம் மரக்காட்டு பகுதியில் துர்நாற்றம் வீசியுள்ளது. இதுகுறித்து தகவல் கிடைத்ததும் போலீசார் அங்கு சென்று முட்புதரில் கிடந்த 40 வயது மதிக்கத்தக்க பெண் உடல் கருகிய நிலையில் கிடப்பதை கண்டனர். பின்னர் அந்த சடலத்தை உடல் கூராய்வுக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையா தற்கொலையா என தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இடைத்தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவை தெரிவிப்பதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் அசம்பாவிதத்தில் ஈடுபட்டவர்களை மட்டுமே தண்டிக்க வேண்டும் என்றும் சமூக நல்லிணக்கத்திற்காக தமிழர்கள் ஒன்றுபட வேண்டும் என்பதே தமது கருத்து எனவும் குறிப்பிட்டார். மேலும் நடைபெற இருக்கின்ற 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஆதரவையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களிடத்தில் என் ஆதரவை தெரிவித்திருக்கிறேன். பொன்பரப்பி சம்பவத்தை பொறுத்தவரையில் குற்றம் இழைத்தவர்கள் யாரோ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும். இதையெல்லாம் திட்டமிட்டு நம்மை ஆள துடிப்பவர்கள் செய்கின்ற சதி, இந்த சதியிலிருந்து நாம் விடுபட்டு ஒற்றுமையாக இருந்து ஒரு தெளிந்த பார்வையுடன் ஒரு சமூக விழிப்புணர்வு பெற்ற ஒரு தமிழ்ச் சமூகமாக என்னுடைய தமிழ்ச் சமூகம் மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள்.
ஆசிய தடகள போட்டியில் இந்திய வீரர் வீராங்கனைகள் 3 தங்கம் உள்பட 17 பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளனர். 23வது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி கத்தார் தலைநகர் தோஹாவில் கடந்த 4 நாட்களாக நடைபெற்று வந்தது. 43 நாடுகள் பங்கேற்ற இப்போட்டியில் 11 தங்க பதக்கங்களுடன் பக்ரைன் முதலிடத்தை பிடித்தது. சீனா, ஜப்பான் அடுத்தடுத்த இடங்களை கைப்பற்றியுள்ளன. இப்போட்டியில் பங்கேற்பதற்காக 42 பேர் கொண்ட இந்திய அணி சென்றிருந்தது. இதில் குண்டெறிதல் பிரிவில் தேஜிந்தர் சிங் தங்கம் வென்றார். தமிழகத்தை சேர்ந்த கோமதி 800 மீட்டர் பிரிவில் தங்கப் பதக்கத்தை கைப்பற்றினார். நேற்று நடைபெற்ற போட்டியில் கேரளாவை சேர்ந்த சித்ரா 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முதலிடத்தில் வந்து தங்கம் வென்றார். 14 ثانية 81 جزء تحقق الميدالية الذهبية، ونتابع مراسم التتويج ب4 دقائق 14 ثانية أو البطولة الآسيوية في محاولة للحفاظ على صدارتها. இந்தியா 3 தங்கம், 7 வெள்ளி, 7 வெண்கல பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.